இந்த பென்ஸுன்னு ராகவா லாரன்ஸ் படம், எல்சியூக்குள்ளே வர்ற படம், லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த ரெமோ படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. மியூசிக்கு யார் அந்த பையன்? சாய் அபியங்கர்னு யார் அவர்? அட அவரா? இந்த கட்சி சேர நிற்குது ஆக சொக்குது அப்படின்னு ஒரு பாட்டை கொடுத்துட்டு அடுத்தது இப்போ ஆசை கூட ஆசை அப்படின்னு ஒரு பாட்டை கொடுத்த ஆளு தான் அந்த சாய் அபியங்கர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியுது. பேரை தெரியலனாலும் ஆசை கூட அப்படின்னாலே சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே வைபாயிடுறாங்க. கட்சி சேரைக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டெப்பை கையை வளைச்சி போட்டு எல்லாருமே ரீல்ஸ் அது இதுன்னு பண்ணி உண்மையிலே அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, யார் அந்த பையன்? ஒரு 5 படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பையனுக்கு. அப்படி என்ன பண்ணிட்டாப்ல, எப்படி தான் பண்ணுறாரு பாட்டு? ஆல்ரெடி 2 பாட்டு ஹிட் ஆச்சு, அதுக்காக எல்லா பாட்டுமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான கேள்வியாக அடுத்து வர்ற பாட்டு தான் இந்த ஒரு பாட்டு பேர் வந்திருக்கு. அதாவது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரபுத்திரி அப்படின்னு ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அந்த பாட்டை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே கேட்டு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டுங்க அது. அதுவும் இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு வைபாக ஆரம்பிச்சு அந்த நடுவில் இல்லை இல்லை ந 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 அப்படின்னு ஒன்று போது பாருங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நீ பேச லைட்டா ஆசை கூட அப்படின்னு வந்த மாதிரி, கட்சி சேரு நிற்குது அப்படி வந்த மாதிரி, இந்த பாட்டுக்கு இல்லை இல்லை அப்படின்னு ஒரு லைன் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்குறவங்களுக்கு இருக்கா இல்லை எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 பாட்டுமே வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துட்டு இந்த படத்தை, அதாவது இந்த பாட்டு, இந்த 3வது பாட்டு பாட்டு மாதிரி தான் இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால். இந்த 3வது பாட்டு கேட்கும்போது அப்படி ஒரு ஃபோக்கு குத்தாட்டம் போடுற மாதிரி இருக்குது. அதுலேயுமே லைட்டாக கொஞ்சம் வெஸ்டர்னும் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் குத்தாட்டம் போட்டு இந்த என்ன சொல்கிறது, ஒரு ட்ரைபல் மியூசிக் மாதிரி இருக்குது அந்த ஃபீல்லாம் கேட்கும்போது. ஸோ செம்மையாக இருக்குது பாட்டு. இந்த பாட்டு வந்து எழுதியிருக்கிறது வந்து விவேக் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதில் பாட்டு கேட்டு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பையன், அதாவது இந்த சாய் அபியங்கர்ன்ற நபர் வந்து எப்படி அனிருத் வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆனாரோ அப்படி இவரும் ஹிட் ஆவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம், அவரோட பாடல்கள் வந்து உண்மையிலே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்சிருது. கேட்டு அந்த ஒரு 10 ஒரு நாளாக தொடர்ச்சியாக ஒரு 3 வாட்டி கேட்டேன் அந்த பாட்டை. அந்த மாதிரி தான் அந்த பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது அந்த ஒரு வைபு, அதுவும் அந்த இல்லை இல்லை அப்படின்னும்போது எப்படி நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன 2 பாட்டில் இருந்தோ அந்த ஃபீல் வந்து இருக்குது. ஸோ இந்த பாட்டு எல்லாருமே ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆக்குவீங்க, அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதெல்லாம் தாண்டி இந்த பாட்டை கேட்க சொல்ல நமக்கு அடுத்தடுத்து இவர் பண்ண போகிற ப்ராஜெக்ட் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை வந்து குறைக்கிற மாதிரியோ இல்லை குலைக்கிற மாதிரியோ இந்த பாடல்கள்லாம் இல்லை அப்படின்றது வந்து சாய் அபியங்கர் அவர்களுக்கு வந்து நம்ம தெரிவிச்சுக்கணும். அண்ட் பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ கம்மிங் டு த விஷுவல்ஸ் ஆஃப் த சாங் ஆஃப் த அபியங்கர் அப்படின்னு வந்தோம்னா, இது நான் ஒன்றும் சொல்லலை, பாட்டோட விஷுவலை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏன் இப்படி விஷுவல் ஆஃப் த சாங் ஆஃப் த அப்படின்லாம் சொன்னேன்னா, காரணம் இந்த சாங்கோட குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்து வச்சுருக்காரு நம்ம அக்ஷய் சுந்தர். இவரோட வந்து படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரில, இந்த படம் வந்திருக்கும் மாடர்ன் லெவலில் வந்து ஒரு சீரிஸ் இவர் பண்ணியிருப்பார். ஸோ பயங்கரமான ஒரு விஷுவலு, ஒரு இன்டர்நேஷ்னல் சாங் கேட்ட மாதிரி தான், பார்த்த மாதிரி தான் இருந்தது அந்த விஷுவல் பார்க்கும்போது. அதுலேயும் வைட் ஆங்கிள் லென்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, மீனாட்சி சௌத்ரி இப்போ பிரபலமான ஒரு ஹீரோயின். அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு ஆல்பம் சாங்கில் நடிக்க வச்சுக்கிறாங்க அப்படின்றது இதுதாங்க முதல் முறை. இதுக்கு முன்னாடி இது நடந்தது இல்லைங்க. ஆனால் இதுதான் ஹிஸ்ட்ரியில் முதல் முறை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வந்து, அதுவும் பேசிக் இப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு மியூசிஷியன் கூட இப்படி ஒரு கொலாப் பண்ணி அண்ட் இப்படி ஒரு டேரக்டர் வச்சு இந்த வீடியோ சாங் ஷூட் பண்ணி பயங்கரமாக இருக்குது விஷுவலு. அந்த லொக்கேஷனு, அந்த கிராஃபிக்கு, இது எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுன்றது இந்த பாட்டை கேட்கும்போது நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கெல்லாம் செம்ம வைப்பாக இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் எல்லாம், அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளேருந்து இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே வர்ற சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே ஸ்டன்னிங்காக அஸ்டானிஷிங்காக இருந்து, லைக் அந்த மற்றவங்க எல்லாமே ஒரு மாதிரி கிருன்னு ஆடுவாங்க, அவர் மட்டும் அபியங்கர் மட்டும் தனியாக தெரியாப்புல துண்டா. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் மீனாட்சி சௌத்ரியுமே இந்த பாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கம்மியாக பேமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபண்டுக்காக சொன்னேன். ஏன் அப்படின்னா, நிறைய சீக்வன்ஸில் அவங்களை காமிக்காமல் ஒரு சில சீக்வன்ஸில் அப்படி டான்ஸ் மட்டும் ஆட்டு அப்படி போயிட்டாங்க. ஸோ அபியங்கருடைய பாட்டுன்றதுனால அபியங்கர் முழுக்க ஆக்கிரமிச்சிருந்தார். ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லாமல் அழகாக
இருந்தார், நல்லா இருந்தார், காஸ்டியூம் சூப்பராக இருந்து, டான்ஸும் சூப்பராக இருந்து. இந்த பாட்டுக்கு இல்லை இல்லை ஆமாம் இல்லை இல்லை அப்படின்னு எல்லோரும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது உறுதியாக ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதோட நிமிஷம் ஓகே, டேக் கேர், பை.